ஹசீனா அவர்கள் பங்களாதேஷை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக பங்களாதேஷ்ல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள், இது எல்லாமே பெரிய அளவுல ஷேக் ஹசீனா அவர்களை எதிர்த்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சின்னதா ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு குரல் அப்படின்னு சொல்லி உருவான இது பெரிய அளவுல போராட்டமா மாறுது. ஷேக் ஹசீனா அவர்களை நாடு கடத்துறாங்க, இல்லாட்டி நாடை விட்டு ஓட வைக்கிறாங்க. ஷேக் ஹசீனா அவர்களுடைய அந்த அரண்மனையா இருக்கட்டும், அவங்களுடைய தங்குன இடங்களா இருக்கட்டும், ஷேக் ஹசீனா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், அவங்களுடைய மந்திரி சபை உறுப்பினர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துல அடித்து துன்பப்படுத்தப்படுகிறார்கள். சில நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். பலருடைய வீடு தீக்கரையாக்கப்படுகிறது. ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியால தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள். இப்போதும் இந்தியால இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு நீங்க உடனடியா அனுப்பணும், நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய யூனஸ் அவங்களுடைய சகாக்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஒரு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பிறகு இப்போ பங்களாதேஷை யார் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூனஸ். இந்த யூனஸ் கண்டிப்பா இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பார் அப்படிங்கிறது பலராலும் பிரெடிக்ட் செய்யப்பட்டது. அவர் பாகிஸ்தான் ஆதரவாளர், சீனாவினுடைய மிக முக்கியமான ஆதரவாளர் அப்படின்னு சொல்லும் போதே இந்தியாவுக்கு ஒரு ஏழரை ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட யூனஸ் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த ஜனவரி மாதத்துல நம்ம பங்களாதேஷினுடைய எலெக்ஷனை வைக்கலாம் அப்படிங்கிறது தான்.